பிக் பாஸ் 24/7 இப்போ லேட்டஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க சேட்டைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து அந்த எவிக்ஷன் டைமில் கலையரசனை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன பண்ணாலும் உள்ளே கொண்டு வந்துடலாம், என்ன பண்ணாலும் உள்ளே வந்துடலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்களே, அந்த விஷயத்த கலையரசனே கூப்பிட்டு ஆதிரை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ் கிட்டையும் சொன்னேன், கேமரா பார்த்து இதை சொன்னேன், அண்ட் நீங்கள் வந்து இப்போ அதை மாற்றிக்கோங்க, உங்களோட இதை வந்து இங்கேருந்து மாறணும் அப்படின்னு நம்ம வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை கலையரசன் கேட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே பொறுமையாக பார்வதி கிட்ட பக்கத்தில் உட்காந்து, அக்கா இங்கே பாருக்கா, என்னை வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இதை வச்சு நான் கண்டென்ட் பண்ணேன், இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறவங்களாம் உள்ளே சேர்க்கலாமான்னு பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இது சரியாக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்வதி கிட்ட போய் பேச, பார்வதி வந்து இதுதான் சாக்கு, 2 நாளாக இந்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் நம்மளை வச்சு தாக்குனாங்கல்ல, நம்மளோட செயலெலாம் வச்சு ரொம்ப பண்ணாங்கல்ல, இப்போ இதுதான் சாக்கு அப்படின்னு கலையரசன் வந்து லைட்டாக ஏற்றி விட்றாங்க. அவங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதெல்லாம் தப்பு, நீ உன்னோட இது டேலண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ சரியான டேலண்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து ஏற்றுறாங்க. உடனே கலையரசனும், அக்கா நான் நல்லா பேசுவேன், ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்தா அந்த டாப்பிக்கை பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், நடுவில் திருக்குறள்லாம் உள்ளே ஆட் பண்ணி பேசுவேன், எனக்கு அந்த திறமைலாம் இருக்குது, ஏன் திறமை இவங்க எப்படி இப்படி சொல்லலாம், அவர் ஒரு பக்கம் பேச அப்படியே நடுவில் திவாகர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு கேங்காக வந்து மாறுது. இது போக போக எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவு இருக்கவங்க தெளிவு இல்லாதவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 குரூப்பாக வந்து மாறிடும். அண்ட் இந்த 2 குரூப் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி இது போக போகுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இல்லை, ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி பார்வதி வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு. அது கிளியராக தெரியுது. பார்வதி வந்து திவாகரையும் சரி, திவாகரையும் சரி, கலையரசரையும் சரி நல்லா யூஸ் பண்ணுறாங்க. பார்வதியோட ஓவர் ஸ்மார்ட்டாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கவங்ககிட்ட வந்து தள்ளி வந்து திவாகர், கலையரசன், அப்புறம் அப்சரா, இவங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்காங்க, இல்லை இவங்க வந்து இவங்க ரேஞ்சுக்கு, அதாவது பார்வதியோட ரேஞ்சுக்கு இல்லை அப்படின்றதுனால அவங்களாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்களாம் தெளிவாக இருந்தால் பார்வதினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் வந்து சுபிக்ஷா கிட்டேயும் நடந்தது. சுபிக்ஷா வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஏதோ பேச போக அது இவங்களுக்கு பிடிக்காம ட்ரிகர் ஆச்சு. அண்ட் அந்த விஷயம் வந்து கெமி கிட்டேயும் ஆச்சு, கெமி கிட்ட இருந்து பிரவீன் காந்தி கிட்ட ஆச்சு. அண்ட் இப்போ அது அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வந்துகிட்டு இருக்கு. பார்வதி கிளியராக சொல்லணும் அப்படின்னா, கலையரசனும் திவாகரும் வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இது போக போக வந்து எந்த அளவுக்கு வந்து திவாகரையும் கலையரசனும் மைண்ட் வாஷ் பண்ண போகுது, அவங்க என்ன மாதிரியான செயல்கள்லாம் உள்ளே செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி பிக் பாஸ் வீடியோஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.